இந்த பையன் நம்மள செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபாலோ பண்றான் போல. குட் மார்னிங். என்னன்னு தெரியல, காலையில இருந்தே ஒரே காரமா சாப்பிடணும் போல இருந்தது. பிரவீன் ஒர்க் விஷயமா வெளியே போயிருந்ததால வரும்போது ஏதாவது காரமா வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவன் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டான். அதான் அவன் வரத்துக்குள்ள வெங்காய தக்காளி எல்லாம் அரைச்சு வச்சுட்டேன். இந்த சிக்கனுக்கு பேர்லாம் இல்ல, ஆனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் எப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஜாதி பத்திரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சு வச்ச வெங்காயம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலரிக்கோங்க. இப்ப அரைச்சு வச்ச தக்காளியை ஊத்தி காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. நானும் பிரவீனும் எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். இதான் நாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எடுத்த குரூப் போட்டோ. இது நானு, இது பிரவீன். லூசு பையன் அப்போதுல இருந்தே பின்னாடி தான் நின்னு நிக்கிறான். ஓகே, பேக் டு ரெசிபி. கொடை மிளகாவை பொடிப்பொடியா அரிஞ்சு கிரேவில போட்டுக்கோங்க. கூடவே தாராளமா நெய்யை ஊத்திக்கோங்க. அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி லெமனை பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ஒரு ஆண் தான் செஞ்சு அவங்க வீட்ல இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கணும். இந்த டிஷ் உங்களுக்கு யார் செஞ்சு தரணுமோ அவங்கள கமெண்ட்ல டேக் பண்ணி சீக்கிரமா வந்து செஞ்சு தான் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பேரும் வச்சுட்டு போயிடுங்க. ஏன் விலாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.